புள்ளி எத்தனை கச்சிதமா அத்தனையும் எண்ணி இவ சொல்லுவா. மெயிலைடி தவிர இவங்கிட்ட ஒண்ணும் இல்ல, சிஐடி போலத்தான் பில்டப் பண்ணுவா. போல யாரும் ஊரில் இல்லையடா, இவன் பேர கேட்டா ஊரே நடுங்குமடா. சொன்னத செய்வான் செய்வத சொல்வான் இவன தெரியாதா. ஸ்டார்லைட் போல இவனது கண்டா அதுதான் புரியாதா. கிடைக்கிற கேப்ல சிக்ஸர் அடிக்கிற ஆளு இவன் தானே பாரு. மாதவா மாதவா மணி பார்க்க மாதவா, மாதவா மாதவா மணி பார்க்க மாதவா. உள்ளூர் உட்காந்துட்டு 10க்கு 10 சைஸ்ல ஒரு ரூம் போட்டுட்டு அமெரிக்காவில இருந்து பேசுற ஊரை ஏமாத்திரியா? எவனா ஒருத்தன் போன்ல மெசேஜ் அனுப்பி உங்களுக்கு எப்படி 75 கோடி ரூபாய் பிரைஸ் கொடுப்பான். அவனை பைத்தியக்காரனா? அது தெரியாம வாழை போட்டு வைக்கிறீங்க போயிட்டு ஆசை குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கணும் ஆசை அதானே. இப்படி ஆசைப்படுறதுனால இந்த மாதிரி ஆள் நல்லா ஏமாத்துறாங்க. போதும் சாரி மாதவா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அதானே. இந்த டயலாக் நிறைய தடவை சொல்லிட்டீங்க, நானும் கேட்டு தொலைச்சிருக்கேன். நீங்களும் அதை சொல்றதை நிறுத்த போறது இல்ல, நான் அதை கேட்க போறதை நிறுத்த போறதே இல்ல. தொடரும். போய் முதல்ல டிஃபன் ரெடி பண்ணு. நான் ரெடி பண்ண முடியாது, நீங்க போய் டிஃபன் ரெடி பண்ணுங்க. ஏய் உன் புருஷன் வந்து கேப்பாண்டி பசி பசின்னு என்னத்த கொடுப்ப? உங்க புள்ள வந்து கேப்பாரு பசி பசி, நீங்க என்னத்த கொடுப்பீங்க? நான் ஏண்டி கொடுக்குறேன்? நான் என்ன கட்டினவளா? நான் பெத்தவதானடி. நான் காலை ஆட்டிட்டு உட்காந்து சாப்பிடுவேன். நானும் காலை ஆட்டிட்டு உட்காந்து சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். உங்க அப்பா வீட்டுல போய் சாப்பிடு. கௌசல்யா, என்ன இங்க உட்கார்ந்து இருக்க? இப்படி வேணா தள்ளி உட்காந்துக்குமா? இல்லடி, வாசல்ல உட்கார்ந்து இருக்கே ஏன்னு கேட்டேன். என் வீடு, நான் எங்க வேணா உட்காருவேன். உட்காந்துக்கோ. ஆமா பண்டுங்க. அவங்கள பத்தி மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ கேட்காத. என்ன இன்னைக்கு உங்க 2 பேருக்குள்ள சண்டையா? காலையில சண்டைதான். நானும் சாப்பிடல, அவங்களும் சாப்பிடல. இப்படியே போனா என்னதாண்டி ஆறுது? இப்படியே போனா கேட் வரும், ரைட்ல போனா உன் வீடு வரும். அது இல்லடி, இப்படி ஓயாம அடிச்சுட்டேன்னா இதுக்கு என்னதான் முடிவு? அத நீ அவங்க கிட்டே போய் கேளு. இல்லடி, ஃபால்ட் உங்ககிட்ட தான் இருக்கு. நான் என்ன பண்ணேன்? 2 பேரும் நாள் பூரா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துட்டே இருக்கேளா, அதனால சலிப்பு வருது, சண்டையும் வருது. அதுக்காக 2 பேரும் இப்படி போர்வையை போத்திக்கிட்டு மூஞ்சை காட்டாம அலைட்டுமா? அது இல்லடி, வீட்டுல இருந்ததான பிரச்சனை. நீ எங்கேயாவது வேலைக்கு போயிட. என்ன சொன்ன? ஏன் அத்தைக்கு பயந்து நான் வேலைக்கு போணுமா? நோ, நெவர். அப்பா 2 பேரும் தினம் சண்டை போட்டு சாப்பிடாம இருக்க போறீங்களா? நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். அதுக்கப்புறம் நான் மூக்கு பிடிக்க சாப்பிடுவேன். டிஃபனுக்காக தான் வாசல்ல உட்கார்ந்து காத்துட்டு இருக்கேன். மேடம், இந்தாங்க மேடம் ஆபீஸ் சாவி. என்னடா இன்னைக்கு ஏதாவது வருமானம் வந்துச்சா? நாங்க என்ன மளிகை கடையா நடத்துறோம்? வருமானம் வந்துச்சான்னு கேக்குறீங்க? ஏதாவது கேஸ் வரணும், கேஸ் வந்தாதான் வருமானம் வரும். ஏன் கேஸ் வரல? ரொம்ப புழுக்கமா இருக்குல்ல மேடம்? பேச்ச மாத்ததுரா. கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, புழுக்கமா இருக்கா இல்லையா? ஆமா, காத்து இல்ல, அதனால புழுக்கம் வரும். ஏன் காத்து வரல? ஏண்டா லூசே, காத்து ஏன் வரல என்கிட்ட கேட்டா? அதே மாதிரிதாங்க, கேஸ் ஏன் வரலன்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆமா, இப்படி பேசுதானே நீ லாக்கு. வேற எதுக்கும் கொஞ்சம் கூட நீ துப்பே இல்ல. ஆமா மேடம், நான் எதுக்கும் துப்பு இல்ல. நீங்களே வந்து ஆபீஸ பாத்துக்கோங்க. ஓகேவா? என்ன ஆபீஸ் பக்கம் நான் வர மாட்டேன்னு நினைச்சியா? ஏய், நான் நினைச்ச ஆபீஸ்க்கு வருவேண்டா. நினைக்காதீங்க மேடம், நாளைக்கே நீங்க ஆபீஸ்க்கு வந்து நீங்களே நிறைய கேஸ புடிச்சு ஓஹோன்னு நடத்துங்க. இப்ப நான் கிளம்புறேன், வச்சுமா? குட் நைட். என்ன திமிரா பேசிட்டு போறான் பத்தியா அந்த வெட்டி பையன்? உன்னால முடியாது சொல்லிட்டு போறடி அவன். விடாத, நாளைக்கே நீ ஆபீஸ்க்கு போ. உன் புருஷனுடைய துப்பறிற வேலைய நீயே எடுத்து நடத்து.
சார் இருக்காருங்களா? அவன் இல்லைங்களே. ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ண, ஃபோன் எங்கேஜ்டாவே இருக்கு. சார் ஆபீஸ்ல இருக்காருங்களா? ஐயோ மாதவன் ஃபாரின் போயிருக்கான் சார். அவன் வரதுக்கு 1 வீக் ஆகுமே. அப்படிங்களா? ஆமா சார். சரி ஆபீஸ் போன் எங்கேஜ்டாவா இருக்கு? ஆமாங்க, ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன், எங்கேஜ்டாவே இருக்கு. செருப்பால் அடிக்கணும். மேடம். ஐயோ சாரி சார், ஐம் சாரி. அந்த கொலம்பஸ் பையன் பரதேசி எங்க ஆபீஸ் போன மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் அவன் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். சார் என் பையன் 1 வாரம் கழிச்சு தான் வருவான். நீங்க அப்புறமா போன் பண்ணி அவனை மீட் பண்ணலாமே. ஓகே மேடம். தேங்க்யூ சார். ஷப்பா. ஆபீஸ் போன் இப்போ எங்கேஜா தான் இருக்கு. இந்த கொலம்பஸ் பையன் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ஓசியில போன் பண்ணி பேசுறான் போல இருக்கு. பில் யாரா உங்க அப்பா நான் கட்டுவான்? என் பிள்ளைல கட்டணும். கொலம்பஸ் நாயை இருடா வர வந்து ஒண்ணு வச்சுக்கிறேன். மாதவன் சார் இருக்காருங்களா? இல்லங்க, அவர் வைஃப் கௌசல்யா தான் இருக்கேன். சார் ஊர்ல இல்லைங்களா? அவர் உள்ளூர்லயும் இல்ல வெளியூர்லயும் இல்ல, வெளிநாட்டுல இருக்காரு. வர 1 வாரம் ஆகும். ஒரு முக்கியமான கேஸ். எனக்கு முக்கியமான கேஸா? ஆமா மேடம், அவர்தான் அட்டெண்ட் பண்ணணும். அவர்தான் அட்டெண்ட் பண்ணணுமா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, 1 வாரத்துல அவர் வந்துருவாரு. அப்புறம் வந்து அவரை மீட் பண்ணுங்க. மேடம் ஆபீஸ்க்கு தானே போன் பண்ணோம்? ஆமா, அவர் கிளைண்ட் எல்லாம் ஆபீஸ் நம்பர்ல தான் பேசுவாங்க. அப்படிங்களா? ஆமா, நீங்க எதுக்கு வீட்டு நம்பருக்கு கால் பண்ணீங்க? ஆபீஸ் நம்பர் என்கேஜா இருக்கு. என்ன ஆபீஸ் நம்பர் என்கேஜா இருக்கா? ஆமா மேடம். சார் நீங்க போன் வச்சிருங்க, அந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆபீஸ் நம்பர் எப்படி என்கேஜா இருக்கும் பாத்துடலாம். அந்த ஆள் சொன்ன மாதிரி போன் என்கேஜா தான் இருக்கு. ஆபீஸ்ல அந்த கொலம்பஸ் பையன் மட்டும்தான் இருக்கான். அவன் யார்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கான்? கவனிக்கிறேன். கௌசல்யா, கௌசல்யா. இந்த பாரு, வீட்டை பத்திரமா பாத்துக்க. நான் நம்ம ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அத்தை, நீங்க நம்ம வீட்டை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. நான் நம்ம ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நீ எதுக்காக ஆபீஸ்க்கு போற? நீங்க எதுக்கு ஆபீஸ் போறீங்க? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சேம் ரிப்ளை தான் நானும். இங்க பாருடி, அந்த கொலம்பஸ் ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. போன் எப்ப பார்த்தாலும் எங்கேஜாவே இருக்கு. என்ன ஏதுன்னு பாக்கதான் நான் ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கேன். சேம் ரீசன் தான் அத்தை எனக்கும். ஏய் என்ன நக்கலா? சேம் क्वेश्चन தான் எனக்கும். ஏய் அப்படியே அடிச்சேன்னு வெச்சுக்கோ, பல்லெல்லாம் தானா கீழே கொட்டிடும். நீ வீட்டை பாத்துக்க, நான் ஆபீஸ பாத்துட்டு வரேன். ஹலோ, நான் ஆபீஸ பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. ஐயோ ஏண்டி இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்க? ஓகே, இப்போ எதுக்கு நம்ம 2 பேருக்குள்ள சண்டை? வாங்க நாம 2 பேருமே போய் ஆபீஸ பாப்போம். அப்ப நம்ம வீடு வீடு நேத்து ட்ரை சைக்கிள தள்ளிட்டே போறதுக்கு வாங்க அத்தை, வீட்டை நம்ம கூட்டிட்டு போவோம். ஓகே ஓகே. ஏண்டி இந்த கொலம்பஸ் பைய பண்ற வேலையை பத்தியா? பொறுப்பா ஆபீஸ பாத்துக்கடா. வர போன் கால்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணுடான்னு சொன்னா போன அவன் சொந்த தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆபீஸ்க்கு வர வேண்டிய போன் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இதுக்குதான் அந்த நாயை நம்ம வேலைக்கு வச்சிருக்கோமா? ஆமா சார், அவனுக்கு ரொம்ப தான் திமிராயிடுச்சு. உடனே நாம அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஏய் அப்படி அவன் யார்கிட்ட தாண்டி போன்ல பேசுவான்? நான் அந்த ஆராய்ச்சியில நமக்கு எது கத்த? இன்னையோட அவன் நாம் துரத்திட்டு ஆபீஸ நான் பாத்துக்கிறேன். இதுவே நீ பாத்துக்கிறியா? நான் பார்த்தேன், நானும் படிச்சவ தானே. நீ படிச்சவனா? நான் என்ன கிழிச்சவளா? அடியே ஆபீஸ நான் பாத்துக்கிறேன். அத்தை காமெடி பண்ணாதீங்க அத்தை. அதெல்லாம் டிவி பாக்குற மாதிரியா? அத பாத்துக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு வேணும், திறமை வேணும். அதெல்லாம் எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு நான் வேற வெக்கத்தை விட்டு சொல்லணுமா? அடி செருப்பால.
என்னமோ அறிவு திறமையெல்லாம் குத்தகை எடுத்தவ மாதிரி பேசிட்டு இருக்க. அடியே இங்க பாரு, உன்னை விட நான் எல்லா விதத்திலயும் திறமைசாலிதான். அதனால ஆபீஸ நானே பாத்து. நீங்க ஆபீஸ வாசல்லே உட்கார்ந்து வேணா பாத்துக்கோங்க அத்தை. உள்ள இருக்க நிர்வாகத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாசல்ல உட்கார்ந்து பாத்துக்க நான் என்ன வாட்ச்மேன் அடி? அடியே நீ வேணா வாசல்ல உட்காரு, நிர்வாகத்தை நான் பாத்துக்கிறேன். அத்தை எதுக்கு ஒரே மாசத்துல ஆபீஸ இழுத்து மூடுறதுக்கா? நீங்க ஒழுங்கா வீட்டை பாத்துக்கோங்க, நான் ஆபீஸ பாத்துக்கிறேன். ஏய் கடுப்பேத்தாதரி, அப்புறம் ஆட்டோல இருந்து தள்ளி சாகடிச்சிருவேன். நான் உங்களை ஆட்டோவோட சேர்த்து தள்ளி உங்க கதையை முடிச்சிருவேன். முடிப்பியாடி முடிப்பியாடி? எங்க முடிரி பாக்கலாம், முடிரி பாக்கலாம். நீங்க தான் முதல்ல சொன்னீங்க, எங்க என் கதையை முடிங்க பாக்கலாம். நீ முடிடி, நான் ஊதுலன்னா ஆட்டோ கவுந்தே போயிடுடி, செத்தே போயிடுவேன் மாவள. நீங்க முடிங்க. ஏய் நீ முடிடி. நீங்க முதல்ல முடிங்க அத்தை. நீங்க முடிங்க. ஏய் நீ முடிடி. நீங்க முதல்ல முடிங்க அத்தை. ஐயோ இதான் இறங்குமா, உன்னையும் தான் இறங்குமா. யோ ஏன் இப்ப வண்டியை நிப்பாட்டி இறங்க சொல்ற? இங்க பாருமா, நான் ஹார்ட் பேஷண்ட்டுமா, அதிகமான சத்தத்தை எல்லாம் நான் கேட்க கூடாதுமா. நீங்க கத்துறது கேட்டா ஹார்ட் இப்பவே நின்னுரு போல இருக்கு. தயவு செஞ்சு வேற வண்டியில போயிருக்குமா. யோ அப்படிலாம் போக முடியாதியா, நீ உட்காந்து வண்டி எடு. ஏறி. ஐயோ முடியாதுமா, நான் போய் சேர்ந்துட்டா என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அனாதை ஆயிருமா. தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க வேற ஆட்டோ பிடிச்சு போயிருங்கம்மா. போக மாட்டோம், இந்த ஆட்டோ விட்டு நாங்க வேற ஆட்டோ போக மாட்டோம். மரியாதை வண்டி எடு. ஆமா வண்டி எடு. சத்தியமா எடுக்க மாட்டோம்மா. நீங்க வேணா வண்டி ஓட்டிட்டு போங்க, நான் வேணா நடந்தா போறோம்மா. எதுக்கியா இப்படி இம்சை பண்ற? என் உயிர் பிழைக்க எனக்கு வேற வழி தெரியலம்மா, நான் நடந்தா போறோம்மா. என்னையா வண்டி எடியா? வண்டி வண்டி எனக்கு பொண்டாட்டி பிள்ளை இருக்குமா, உங்களை நம்பனா என்ன காலி வண்டி. சாவுராக்கி சாவுராக்கி, யோ வாயா வந்து வண்டியாவது எடுத்துட்டு போயா. ஏயா இந்த மாசம் டியூ கட்டலையா? அதான் விட்டு போறியா? வாய மூடுறீ, நான் நடந்தே போய்க்கிறேன். ஐயோ ஐயோ, இந்த மூதேவியால ஒரு ஆட்டோல கூட நிம்மதியா போக முடியல. இதே டைலாக் எனக்கு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாதே. சொல்லுவியாடி சொல்லுவ? எங்க நீ என்ன மூதேவின்னு சொல்லுவியா? சொல்லடி பாப்போம். உங்களை என்ன பின்ன ஸ்ரீதேவி நான் சொல்லுவாங்க, அப்படியே நான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காதீங்க, என்கிட்ட வச்சுக்காதீங்க. அடியே ரோடுன்னு கூட பார்க்க மாட்டேன்டி, உன்னை அப்படியே ஓட விட்டு அடிப்பேன்டி. என்னால சூப்பரா ஓட முடியும், உங்களால துரத்த முடியுமா? யாரால ஓட முடியாதடி, நீ ஓடுறி பாப்போம். ஏய் உன்னை நீ ஓட விட்டு சாவ அடிக்கண்டி. ஓடுறி ஓடுறி ஓடு ஓடு ஓடு. யாருகிட்ட ஹலோ ஹலோ. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் பாஸ். சாரி பாஸ், சாரி பாஸ். பாஸ் நினைச்சா ஒரு லூசு வந்து நிக்குது. பெருசா யார் நீ? இது டிடெக்டிவ் ஆபீஸ் தானே? நான் என்ன இபி ஆபீஸ்ல சொன்னேன், டிடெக்டிவ் ஆபீஸ் தான். உனக்கு என்ன வேணும்? இங்க மிஸ்டர் மாதவன் இருக்காரா? மாதவனா? அட நம்ம பையன் தான். ஏன் சிஷியன் தான். ஆமா அவன் எதுக்கு பாக்கணும்? இல்ல ஒரு கேஸ் விஷயமா பார்க்கணும். என்ன கேஸ்னு என்கிட்ட சொல்லு, நானே டைரக்டா டீல் பண்றேன். என் பொண்டாட்டிய காணும் சார். காணுமா? வெரி குட். கைகுடியா கைகுடியா. யோ இது கேஸ் இல்லையா, சந்தோஷமான நியூஸ். யோ என் பொண்டாட்டிய காணுங்கிறது உனக்கு சந்தோஷமான நியூஸா? எனக்கு இல்லையா, உனக்கு தான்யா. இன்னைக்கெல்லாம் பொண்டாட்டிங்க காணாம போவாதான்னு நாட்டுல எத்தனை ஆம்பளைங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அது உனக்கு அசால்ட்டா நடந்திருக்கு. சந்தோஷப்படலாம், வாயா போலாம். எங்க எங்கயா? யோ பாருக்கு தான்யா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. பார்ட்டி கொடுக்க மாட்டியா? உனக்கு திதி வேணா கொடுக்குறேன். ஏன் யோ என் பொண்டாட்டிய கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்ல வந்தா ஓ இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. கண்டுபிடிச்சா கொடுக்கணுமா? எல்லாம் உன் தலையெழுத்து. சரி உன் பொண்டாட்டியோட டீடைல் சொல்லு. நெத்தியில பெரிய பொட்டு வச்சிருப்பா, பின்னாடி நீளமா பின்னல் போட்டிருப்பா. உன் பொண்டாட்டி மட்டும் தான் நெத்தியில பெரிய பொட்டு வச்சிருப்பா, பின்னாடி பின்னல் போட்டிருப்பா. மத்தவங்க காதல பொட்டு வச்சுக்கின்னு சைட்ல பின்னல் போட்டுப்பாங்களா? உன் பொண்டாட்டியோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, எங்க எப்போ எப்படி காணாம போனா, இந்த டீடைல் எல்லாம் சொல்லணும்யா. அதுக்கப்புறம் யாராவது கடத்தின்னு போயிருப்பாங்களா, உனக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா சொல்லணும்ல. டீடைல் சொல்லிட்டாங்கன்னு. அவளை யாரும் கடத்துறதுக்கு வாய்ப்பு இல்ல தம்பி. அப்போ அவங்களே யாரு கூட ஓடி போயிருப்பாங்களோ? மரியாதை கெட்டுரும். அவளுக்கு நான் உசுரியா, கனவுல கூட எனக்கு துரோகம் பண்ண மாட்டா. நல்ல விஷயம்தான். ஆமா உன் பொண்டாட்டி போட்டோ இருக்கா? வீட்டுல இருக்கு. வீட்டுல வச்சீங்க ஏன் வந்த? வேணா சொல்லுங்க தம்பி, போன் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றேன். சொல்லு சொல்லு, சீக்கிரம் எடுத்துட்டு வந்து சொல்லு. ஆமா உன் பொண்டாட்டியோட வயசு என்ன? 20. 20? ஆமா தம்பி, லேட் மேரேஜ். யோ
உனக்கு தான் லேட் மேரேஜ், ஆனா உன் பொண்டாட்டிக்கு அது ஃபாஸ்ட் மேரேஜியா? கல்யாண வயசுல இருக்கிற பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டுது, ஆனா உன்ன மாதிரி காலாவதியான கேஸுக்கு எப்படியா பொண்ணு கிடைக்குது? தம்பி, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். என் பொண்டாட்டியை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? ஈஸியா கண்டுபிடிச்சலாம்யா. உன் வீடு இருக்கிற தெருவுல எவனாவது வாலிபன் காணாம போயிருக்கானான்னு விசாரி. அவனை கண்டுபிடிச்சா உன் பொண்டாட்டி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? அவன் கூட தான் ஓடி போயிருப்பான். இன்னொரு வார்த்தை பேசுன நோ ஷவுட்டிங், நோ ஷவுட்டிங். 60 வயசே உங்க கூட தங்குறது கஷ்டம், 20 வயசு எப்படியா தங்கும்? ஏண்டா டேய், கேஸ் கொடுக்க வந்தா லூஸ் மாதிரியா பேசுற? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என் பொண்ணுடைய ஓடுகள்னு சொல்றேன். பேசுவேன் இந்த மாதிரி. வாய் மேலே போடுங்க சார். போடுங்க போடுங்க போடுங்க. அவரை விடாதீங்க. போடுங்க. என்ன சார் கையில அடிச்சிட்டு இருக்கீங்க? கால்ல வச்சு வாங்க வாங்க வாங்க. இப்படியா பேசுற? அறிவு கிட்ட நாய், அறிவு கிட்ட நாய். பையன் பெரிய கெடுத்துருவ போல இருக்கேடா. எங்க போடுங்க. டேய் நிப்பாட்டியா? நிப்பாட்டியான்றல அது. டேய் வாடாங்க வாடாங்க. ஏண்டா கொலம்பஸ், ஏண்டா இப்படிதான் ஒரு கிளையண்ட் டீல் பண்றதா? டேய், இப்படி எல்லாம் பண்ணா யாராவது கேஸ் கொடுக்க வருவாங்களாடா? என் புருஷனோட தொழிலே நீ அழிக்க பாக்குறியா? இருடா உன்ன. சார், இவன் டிடெக்டிவ் வேலை பாக்குறது இல்ல சார், என் புள்ளதான் சார் டிடெக்டிவ் வேலை செய்யறான். இவன் என் புள்ளைக்கு எடுப்பு வேலை செய்யறான் சார். டீ வாங்கி கொடுத்து எச்சி கிளாஸ் எல்லாம் கழுவுறவன் சார். சார், என் புருஷன் ஃபாரினுக்கு போயிருக்காரு சார். ஒரே ஒரு வாரத்துல வந்துருவார் சார். அப்புறம் வந்து உங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க, உடனே முடிச்சு கொடுத்துருவார் சார். இப்ப நீங்க போங்க சார். வாங்க சார். வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். ஏன் பொண்டாட்டி ஓடுகள்னு சொல்லிட்டியாடா? அடிச்சன மூஞ்சியெல்லாம் பேந்துரும் ராஸ்கல். வெளியில வர ஒண்ணு வச்சுக்கிறேன். ஏன் பொண்டாட்டி ஓடுகள்னு சொல்லிட்டியாடா? அடிச்சன மூஞ்சியெல்லாம் பேந்துரும் ராஸ்கல். உங்களுக்காக இவனை விட்டுட்டு போறேன். செருப்பாலே அடிப்பேன். இதான் நீ ஆபீஸ பாத்துக்க லட்சணமாடா? கேஸ் வரதே அதிகம், அதே நீ கேட்க மாட்டியா? ஆமா, எங்க லேண்ட்லைன் ரிசர்வ் என்ன கீழே வச்சிருக்கேன்? அது கேஸ் விஷயமா டீப்பா திங்க் பண்ணிருந்தேன். போன் வந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதான் ரிசர்வ் எடுத்துக்கு. அப்படி நீ எந்த கேஸ் விஷயமா திங்க் பண்ணிட்டு இருந்த? சொல்லு 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 சொல்லு. இல்ல, ஏதாவது கேஸ் வந்தா எப்படி திங்க் பண்றதுன்னு டீப்பா திங்க் பண்ணிட்டு இருந்தேன். வந்ததை கெடுத்து விட்டுட்டு வர போறத பத்தி திங்க் பண்றியா நீ? டேய் 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 டேய், நீ இந்த ஆபீஸ் பார்த்ததெல்லாம் போதும். இங்க பாரு, இனிமே நாங்க தானே வந்து ஆபீஸ பாத்துக்கிறோம், புரியுதா? நீங்களா? என்ன நீங்களா அப்படி ஷாக் கொடுக்குற? வீட்டை கெடுத்தது பத்தாதுன்னு இப்ப ஆபீஸையும் கெடுக்க போறீங்களா? டேய் 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 டேய், யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? என்ன வார்த்தை சொல்ற? என்ன தைரியம்? போடு அவனை. பேசக்கூடாது. யார பார்த்து ஆபீஸ் வாட் மிஸ்டர் குலோத்துங்கன், கதவு கிட்ட என்ன கேட்டு இருக்கீங்க? ஓஷி மாமி இங்க வந்தாங்களான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பண்ணாடியை பத்தி எங்கிட்ட கேட்காதேன்னு கதவே சொல்லிடுச்சு. என்னையா, கொலஸ்ட்ரால் கூடி போயிடுதா? ஆமா, கொலஸ்ட்ரால் கூடி போச்சு, சுகர் பிரிஞ்சு போயிடுச்சு, பிபி சண்டை போட்டுக்கிட்டு போயிடுச்சு. வேற ஏதாவது தெரியுமா? பண்டு வீட்டு வாசல் நின்னா டெட் பாடி கூட திமிர் வந்துரும் போல இருக்கு. ஏய், என்ன பார்த்து டெட் பாடிங்கிறீங்களா? பின்ன உம்மை பார்த்து காட்பாடி நான் சொல்ல முடியும்? ஏர்வாடிக்கு போக வேண்டியதெல்லாம் பேசினா பைத்தியக்காரன் மார்வாடி கூட மதிக்க மாட்டான். நான் வரேன். சார் சார் சார், போகாதீங்க சார், டென்ஷன் ஆகாதீங்க சார். ஆமா, இங்க எதுக்கு வந்தேன்? பண்டுவை பாக்குறதுக்காக. பாத்துடல, கதவுதான் பூட்டி இருக்கேன், அப்புறம் எப்படி பாக்குறது? சார், கொஞ்ச நாளாவே கடந்த ஒரு 2-3 நாள் வச்சுக்கோங்களேன், பண்டு கௌசல்யா ரொம்ப ஒத்துமையா இருக்க மாதிரி இருக்கு. சான்ஸே இல்ல. தப்பு. இந்த ஜென்மத்துல அவங்க ஒத்துமையாவே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. எதுக்கு சார் அப்படி நடிக்கணும்? அது ஏதாவது காரியம் ஆக வேண்டியதுன்னா அப்படிதான் ஒத்துமையா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. என்ன காரியமா இருக்கும் தெரியலையே. ஆனா கத்திரிக்காய் முத்தினா கடைக்கு வந்துதானே ஆகணும். ஆமா, கத்திரிக்காய் முத்தினா கடத்தருக்கு வரும், வெண்டைக்காய் முத்தினா எனக்கு கவர்மெண்ட்டுக்கா போகும். நீ ஒரு அறிவாளி நினைச்சு பேசலாம் பாரு, போயா குடாக்கு. மாமி, யார பார்த்து குடாக்குங்கிற? சார் நான் போறேன் சார், நான் போறேன் சார்.
எஸ்கியூஸ் மீ மேடம், காஃபி ம். போதுமா? ஏண்டா டேய், நாங்க வந்து 3 மணி நேரம் ஆச்சு, ஒருத்தரையுமே காணுமேடா. இதெல்லாம் ஒயின் ஷாப்பா? எப்படா கடை திறப்பான்னு பார்த்துட்டு கூட கூடமா ஓடி வரதுக்கு? நம்ம ஆபீஸ்க்கு என்னைக்காவது ஏதாவது ஒரே ஒரு கேஸ் தான் வரும். அப்படியா? அதெல்லாம் செட் ஆகுதுடா, ரொம்ப போர் அடிக்குமேடா. ஒரு நாள் வந்து வெறும் 3 மணி நேரம் உட்கார்ந்ததுக்கே இவ்வளவு போர் அடிக்குதுன்றீங்களே, மாச கணக்கா நான் வந்து உட்கார்ந்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேனே, எனக்கு எப்படி இருக்கும்? டேய் டேய் டேய், அது உன் முகராசிடா. உன் மூஞ்சிக்கு கேஸ் இல்ல, ஆபீஸுக்கு தூசி கூட வராதுடா. என்னைய திடீர்னுங்க எப்ப பார்த்தாலும். எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ளீஸ் கம் இன். குட் மார்னிங். எஸ் குட் மார்னிங். யோ 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 யோ, அவனுக்கு எதுக்கு சார் வணக்கம் சொல்றீங்க? இவன் இந்த ஆபீஸ் எம்டி இல்ல, எம்டி சார். நாங்க தான் இங்க எல்லாம். நீங்க மாதவனா? எப்படி? ஐயோ, பொம்பளைங்களுக்கு எப்படி சார் மாதவன்னு பேர் வைப்பாங்க? அதான் இவருக்கு விஷ் பண்ண. ஐயோ சார் சார், அவன் மாதவனே இல்ல சார். அப்ப நீங்க தான் மாதவனா? ஐயோ, பொம்பளைக்கு எப்படி மாதவன் பேர் வச்சாங்க? ஐயோ, சார் நீங்க சொல்லுங்க சார், உங்க பிரச்சனை என்ன? சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் 10 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தேன். என்ன சார் கோடீஸ்வரன் சொன்னீங்க, வெறும் 10 லட்சம் தான் கையில வச்சிட்டு இருந்தீங்களா? ஏமா கோடீஸ்வரனா? பணத்தை கோடி கோடியா கையில வச்சு சுத்துவாங்களா? அன்னைக்கு பேங்க்ல டிரா பண்ணது 10 லட்சம் ரூபாய், அத கையில வச்சிருந்தேன். சரி, அந்த பணத்தை காணோம். தொலைச்சனா இல்ல செலவு பண்ணனா இல்ல யாருக்காவது கொடுத்தனான்னு தெரியல. அந்த 10 லட்சம் எங்க போச்சு, என்னாச்சு, அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். நான் பார்த்ததிலே இவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். என்ன பாட்டெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு? என்ன பணங்கின ஏதாவது தேவைப்படுதா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே கள்ளி. 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, உங்ககிட்ட இருந்தா கூட ஈவினிங் கொடுத்துறேன். ஹலோ, ரெஸ்டாரண்டா? இல்ல சார், வெறும் முட்டை மட்டும் அனுப்பிட்டீங்க. தந்தூரி, மீன், சிக்கன் எல்லாம் ஆர்டர் பண்ணேன். எங்க என்ன மறந்துட்டீங்க? இது உங்க பதிலா சார்? சீக்கிரம் கூட்டி அனுப்புங்க சார், பசங்க வயிற்று கிழு.